இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தன்னை கொலை செய்ய சொந்த கட்சி நிர்வாகிகள் ரவுடிகளை வைத்து தேடி வருவதாக பாஜ விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் தாம்பரம் போலீசில் புகார் அளித்துள்ளார். நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தெருமுனை கூட்டம் நடத்துறதுக்கு மதுராந்தக மாநாடுக்கு வேன் வச்சு அழைச்சின்னு வரத்துக்குன்னு பல கட்சி நிதியெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த நிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட பொதுச்செயலர் சிவபாஸ்கர் மற்றும் மண்டல் தலைவர்கள் கையாடல் செஞ்சுட்டாங்க. இது சம்பந்தமாக நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவுகள் மேற்கொண்டும் மற்றும் அவங்கள கேள்விகள் எழுப்பியும் கண்டனங்களை தெரிவிச்சுன்னு இருந்தேன். அதை அவங்க பொறுத்து கொள்ள முடியாது. அவங்க 21/4/2026 அன்று பார்த்தீங்கன்னா என்னை கடுமையான முறையில் தாக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போ இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே மேடவாக்கம் காவல் நிலையத்திலையும் புகார் அளிச்சிருந்தேன். என் புகாரில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ தேர்தல் பணம் கொடுத்தாங்க, பல லட்சக்கணக்கில் கட்சி நிதி கொடுத்தாங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவும். இந்த சட்டமன்ற தேர்தல் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டீங்க, கட்சி எந்த நிதி கொடுத்தாலும் அந்த நிதியை கொள்ளையடிச்சிருங்க, முறையாக செயல்படுத்த மாட்டேன்றீங்க, கேள்வி எழுப்புறதுக்காக என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க இந்த சிவபாஸ்கர் மற்றும் பள்ளிக்கரணை மண்டல தலைவர் செந்தில்குமார். சிவபாஸ்கர் என்ற இந்த மாவட்டோட பொதுச் செயலாளர் அப்படின்றதுனாலையும் இப்போ அவங்க கையில் கட்சி பணம் கையாடல் செய்த பணம் இருக்கிறதுனால எங்கள் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக நான் மேடவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறேங்க. ஆனால் 3 நாள் ஆயிடுச்சு. 21ஆம் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கல. அதனால இன்னைக்கு தாம்பரம் காவல் ஆணையர் சந்திச்சிருக்கேங்க. சந்திச்சு அவர் கையில் புகார் கொடுத்துருக்கேன். அவர் மேடவாக்கம் போலீஸாரை சந்தித்து திருப்பி அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறேன். நீங்கள் ப்ரெஸ்ஸு மீடியா இருக்கீங்க, நீங்கள் எங்களோட மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இதை கொண்டு போயிட்டு இனியாவது கட்சி நல்ல முறையில் செயல்படுறதுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய புகார் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க சார்? என்ன மாரினா சார்? என்ன மாதிரியான கையாடல் அப்படின்னா இப்போ கிளை வாரியாக தேர்தல் பணத்தை கிளை வாரியாக பிரச்சாரம் செய்யறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த கிளை வாரியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு எல்லாமே ஃபோட்டோ ஒட்டி பேப்பர் ஒர்க்கில் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனால் கிளை வாரியாக எந்த பிரச்சாரமும் நடக்கலை. அதேமாரி மாநாட்டுக்கு வேன் வச்சு அழைச்சின்னு வர சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க 22 வேனு 30 வேனுன்னு போலியாக பில்லுலாம் தயார் பண்ணி வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் போனது எல்லாமே ஒரு 2 வேனு 3 வேனு தான் போச்சு எல்லா இடத்துலேருந்தும். அந்த மாதிரியும் பண்ணாங்க. தெருமுனை கூட்டம் நடத்த சொல்லியும் பணம்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க தேசிய தலைமைகள், இந்த மாநில தலைமை எல்லாமே. அதையும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தெருமுனை கூட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு நடத்தாமல் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி போலியாகவே கட்சி ஏமாற்றி நிறைய கையாடல், கட்சி பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக குரல் எழுப்புறதுக்காக என்னை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன். வாக்களிக்க கூட என்னால் செல்ல முடியலங்க. இந்த வாக்காளர் தேர்தலில் வாக்களிக்கவே என்னால் செல்ல முடியல. ஜனநாயகத்தில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறேன். காவல்துறையும் நீங்களும் தாங்க உதவி செய்யணும். இன்னைக்கு ஓட்டே போடலைங்க. நான் ஓட்டே போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க எனக்கு. என்னை தாக்குனது பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த உதடெல்லாம் கிழிச்சிட்டாருங்க. காது கிழிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தானா அது இறந்து போயிருப்பாங்க. நான் காது உள்ள அவரோட காப்பை வச்சு தாக்கிட்டாருங்க. அவங்க கும்பலாக தாங்க வந்தாங்க அந்த சாவுக்கு. மாலா செல்வகுமார்னு எங்கள் மாநில தேர்தல் பொறுப்பாளர், அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கினேன். அவங்க மாமியாரோட இறுதி ஊர்வலம் அந்த இடத்துல வச்சு தாங்க தாக்குதல் நடத்தினாங்க. இன்னும் மேலே தாக்குதல் நடத்துவோம், காவல் நிலையத்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவோம் வர எங்களை மிரட்டின்னு இருக்கிறாங்க. எங்க மாநில தலைவருக்கு நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறது என்னன்னாங்க, தேசிய தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் தெரிவிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு நேர்மையான பொறுப்பாளரை போடுங்க, நியமனம் பண்ணுங்க. கட்சி நல்ல வளர்ச்சியை நோக்கி போயின்னு இருக்குது. மிகப்பெரிய நிறைய கரப்டான பர்சன்ஸ் எல்லாம் மாவட்ட தலைவராகவும் மண்டல தலைவராகவும் போடுறீங்க. இது ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. கிளை அளவில் வேலை செய்யற தொண்டர்கள்லாம் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல தலைவர்களை நியமனம் பண்ணுங்க, நல்ல பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுங்க. நான் தேசிய தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் தேசிய தலைவர் கோரிக்கை வச்சுக்கிறேங்க.